வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். இதோட பிஇ 6.25, செக்டார் பிஇ 14.97, ROE 15.13%. 23 ஜூலையிலேருந்து ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு இதோட 52 வீக் லோவான 533 ரூபா 60 பைசாவை தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகுது. இன்றைக்கி 551 ரூபா 40 பைசாங்கிற லோ ப்ரைஸிலேருந்து 585 ரூபா வரைக்கும் ஏறிட்டு பின்னாடி 579 ரூபா 95 பைசாவில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 591 இருக்குது. ஆனாலும் கூட இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் 610க்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். எப்போது இது 610க்கு மேலே க்ளோஸ் வைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஒருவேளை 610க்கு மேலே க்ளோஸ் வச்சு ஏற ஆரம்பித்தாங்கன்னா இதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 652 இருக்குது. அந்த 652ஐயும் கட் பண்ணி க்ளோஸ் வச்சாங்கன்னா அதுக்கு அடுத்து ரெசிஸ்டன்ஸ் 687 ரூபாயில் இருக்குது. மார்க்கெட் கண்டிஷன் ஃப்ளக்சுவேட்டடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருக்கிற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு பிசாஃப்ட். இது ஒரு ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனி. இதோட பிஇ 23.76, செக்டார் பிஇ 21.6, ROE 20.49%. டிசம்பர் மாதம் 12ஆம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் வந்த இந்த ஸ்டாக்கு இதோட 52 வீக் லோவான 525 ரூபா 45 பைசாவை தொட்டுட்டு ஏற ஆரம்பிக்குது. கடந்த சில நாளாகவே இது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி 530 ரூபா 95 பைசாங்கிற லோ ப்ரைஸிலிருந்து 564 ரூபா 25 பைசா வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 5.5% வரைக்கும் ஏறி மறுபடியும் இறங்கி 554 ரூபா 90 பைசாவில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 542 இருக்குது. அதை கட் பண்ணி மேலேயே க்ளோஸ் வச்சுட்டாங்க இன்றைக்கி. ஆனாலும் கூட இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் 564 தான் இருக்குது. ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ இதை வாங்கலாம். இல்லைன்னா எப்போது ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டான 564க்கு மேலே க்ளோஸ் வைக்குதோ அதுக்கப்புறம் அது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஒருவேளை 564க்கு மேலே ஏறிச்சுன்னா இதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 586 இருக்குது. ஒருவேளை 586ஐயும் தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 617 இருக்குது. கவனம், எப்போவுமே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டிட்டு போகிறது தான் பாதுகாப்பானது. இப்போது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சொனாட்டா சாஃப்ட்வேர். இது ஒரு ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனி. இதோட பிஇ 56.21, செக்டார் பிஇ 21.6, ROE 21.94%. இந்த ஸ்டாக்கு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. இதோட சப்போர்ட் லைனை தொட்டுட்டு மேலே ஏற ஆரம்பிக்குது. இன்றைக்கி 555 ரூபா 70 பைசாங்கிற லோ ப்ரைஸிலேருந்து 597 ரூபா 85 பைசா வரைக்கும் ஏறிட்டு, அதாவது கிட்டத்தட்ட 6.5% ஏறி பின்னாடி 591 ரூபா 10 பைசாங்கிற ப்ரைஸுக்கு இறங்கி க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 590 தான் இருக்குது. இன்றைக்கி அதை தாண்டி க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஆனாலும் கூட இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் 598 தான் இருக்குது. எப்போது இது 598ஐயும் தாண்டி க்ளோஸ் வைக்குதோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. எப்போது இது 598 தாண்டி க்ளோஸ் வைக்குதோ அதுக்கப்புறம் இதுக்கோட ரெசிஸ்டன்ஸ் 632 இருக்குது. எப்போது 632ஐயும் தாண்டி க்ளோஸ் வைக்குதோ அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 684 இருக்குது.
மார்க்கெட் கண்டிஷன் ஃப்ளக்சுவேட்டடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.